தனக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கின்றது என்று மாறுதட்டிய ஜனாதிபதி வீட்டுக்கு அதே மக்களால் அனுப்பப்பட்டிருக்கின்ற சூழலில் அதே நேரத்தில் தான் ஜனாதிபதியாக இல்லாது விட்டால் நாடு இப்பொழுது அடைந்த முன்னேற்றத்தை அடையாமல் சென்றுவிடும் என்ற ஒரு அச்ச உணர்வை மக்கள் மத்தியில் விதைத்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தடைகளை தாண்டி அவர்கள் ஓரணியில் திரண்டு ஒரு பொது வேட்பாளரை அறிவித்து மக்களும் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை செவிசாய்த்து அவ்வாறு ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழர்களுடைய பலம் என்பது என்ன என்பதனை அந்த வேட்பாளர் ஊடாக காட்டுகின்ற பட்சத்தில் அதற்கான ஒரு பெறுமதி என்பது மிக அதிகமாக இருக்கும் என்றே நம்பப்படுகிறது. விக்கிபீடியாவில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தமிழ் இனப்படுகொலை சம்பந்தமாகவும் அல்லது தமிழ் ஜெனசைட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடக்கூடிய வகையிலும் சொற்பிரயோகங்கள் குறிப்பிட்டு ஈழம் சம்பந்தமான தகவல்கள் ஒவ்வொரு ஆண்டு அடிப்படையிலும் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், என்னென்ன விடயங்களுக்காக கொல்லப்பட்டார்கள், அதில் ஆட்கடத்தல்கள், பாலியல் வன்புணர்வு போன்ற விடயங்கள் எல்லாம் தொகுப்பாக அறிவிக்கப்பட்டு இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதை இப்பொழுது விக்கிபீடியா பிரசுரித்திருக்கின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தி பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், தமிழ் இன அழிப்பு தொடர்பாக விக்கிபீடியா தகவல்கள் வெளியிட்டிருக்கிறது. அதுபோன்ற முக்கியமான தகவல்கள் பற்றி பேச போன்றோம். தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து தற்போது அனைத்து அரசியல் தலைவர்களும் வடக்கு கிழக்கு நோக்கி படையெடுத்து வருகின்ற இந்த நிலையில தமிழர்களின் வாக்குகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றதா? என்ன நினைக்கின்றீர்கள்? இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழர்கள் மாறுகின்ற நிலை தற்போதைய நிலையில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அறங்கலைய போராட்டத்தின் போது ஜனாதிபதி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் குறிப்பாக தனக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கின்றது என்று மாறுதட்டிய ஜனாதிபதி வீட்டுக்கு அதே மக்களால் அனுப்பப்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த மக்களுடைய வாக்கு என்பது இனி வருகின்ற ஜனாதிபதிக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை மட்டும் மையப்படுத்தி வாக்குகளை பெறுவதன் ஊடாக வெற்றியை பெற முடியாது என்ற ஒரு விடயத்தை நன்கு அறிந்தவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது தமிழர்களுடைய வாக்கினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கும் இந்த தேர்தலில் என்பதை அனுமானித்து அவர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் அடிக்கடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாகட்டும் அல்லது அருண்குமார் திசாநாயக்க ஆகட்டும், சஜித் பிரேமதாச ஆகட்டும், இவ்வாறானவர்கள் முக்கிய ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுபவர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு தங்களுடைய விஜயத்தை மேற்கொண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாச இந்த விடயத்தில் சற்று வித்தியாசமான போக்கை கடைபிடிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருக்கு கூடுதலாக சிங்கள மக்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவர் அடிமனதில் அதனை வைத்துக் கொண்டு பட்டும் படாமல் வடக்கு கிழக்கிற்கு செல்லுகின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக ஏற்கனவே சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியிடம் இருக்கின்ற ஜனாதிபதிகள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அவர் இந்த விடயத்தை மிகவும் வித்தியாசமாக கையாண்டு கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருபுறம் சர்வதேச நாடுகளுடனான தொடர்பினையும் அவர் விருத்தி செய்து வருகின்றார். அதே நேரத்தில் இலங்கையினுடைய பொருளாதார மீட்பர் என்ற பெயரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தான் ஜனாதிபதியாக இல்லாது விட்டால் நாடு இப்பொழுது அடைந்த முன்னேற்றத்தை அடையாமல் சென்றுவிடும் என்ற ஒரு அச்ச உணர்வை மக்கள் மத்தியில் விதைத்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள்
வித்தியாசமான பல்கோண நகர்வுகளை மேற்கொண்டு வருவதை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை எவ்வாறு கவரலாம் என்ற ரீதியில் அவருடைய நகர்வுகள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். அண்மையில் கூட அவர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று ஒரு சமரசமான கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதே நேரத்தில் அவர் பதிலளிக்கும் பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எடுபடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களிடம் தெரிவித்ததாக இப்பொழுது செய்திகளில் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு அக்கறை இல்லாமல் தமிழ் மக்களிடம் இருக்கின்ற வாக்குகள் தனக்கு தேவையில்லை என்று நினைப்பவர் இவ்வாறு சென்று இந்த பொது வேட்பாளர் குறித்தோ தமிழர்களுடைய பிரச்சனைகள் குறித்தோ ஆராய வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆகவே அங்கே ரணில் விக்ரமசிங்கவினுடைய விஜயமும் அவர் பேசிய விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் வேட்பாளர்கள் அல்லது தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது ஜனாதிபதி தேர்தலில் எந்தளவு ஒரு ஜனாதிபதியாக வர இருப்பவருக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதனை அவருடைய கூற்றில் இருந்தே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்றது குறித்தும் அவர் ஆராய்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது சாத்தியப்படாத ஒன்று என்ற ஒரு கருத்தை ரணில் விக்ரமசிங்க சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களிடமிருந்து தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்த சூழலில் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்பது நிரூபிக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது இலங்கை அரசியலில் பாரதூரமானதாக இருக்கும். ஆனால் அந்த நிலையை எட்டுவதற்கு தமிழர்கள் இன்னும் பல தூரம் செல்ல வேண்டிய ஒரு நிலையில் தான் இன்றும் இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறுகின்றன. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல்கள் நிறைவுற்றவுடன் ரணில் விக்ரமசிங்க உடனடியாகவே இந்தியாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன. குறிப்பாக பிரதமர் மோடி அடுத்த பதவி காலத்திற்கு தெரிவு செய்யப்படும் இடத்து அவருடனான சந்திப்புகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஆகவே ரணில் விக்ரமசிங்க இப்பொழுதே அதற்கான திட்டங்களை தீட்டிவிட்டார் என்று கூறப்படுகின்றது. இந்தியாவை பகைத்துக் கொண்டோ அல்லது இந்தியா விரும்பாத ஒருவர் ஜனாதிபதியாவதை ரணில் விக்ரமசிங்க விரும்பவில்லை என்ற ஒரு கருத்துக்கள் கூட தெரிவிக்கப்பட்டு வருகின்ற சூழலில் இப்பொழுது ரணிலினுடைய இந்திய பயணம் குறித்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இதுவரை காலமும் எடுத்துக்கொண்டால் மோடியோடு அவர் அவ்வளவு நெருங்கி பழகியதில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஜனாதிபதியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மோடி பதவியேற்றால் இலங்கையினுடைய அணுகுமுறைகளில் வித்தியாசத்தை மேற்கொண்டு ஏற்கனவே அனுரகுமார் திசாநாயக்க புதுடில்லிக்கு சென்று இந்திய தரப்பை சந்தித்திருந்த நிலையில் இப்பொழுது இவர்களுக்கிடையில் இருக்கின்ற ஒரு போட்டியில் இந்தியா எவ்வாறு அங்கம் வகிக்கப் போகின்றது என்ற கேள்விகள் கூட உலக நாடுகள் மத்தியில் பேச முற்பட்டிருக்கின்ற செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க முந்திக் கொண்டு இப்பொழுது கடந்த கால சந்திப்புகளை எல்லாம் தவிர்த்து ஒரு புத்துணர்வோடு புதிய பிரதமரோடு சந்திப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர் சில நகர்வுகளை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்தில் மஹிந்த தரப்பு தாங்கள் தெரிவு செய்கின்ற ஒருவரைத்தான் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதிலும் அவர்களும் இயங்கி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அண்மையில் கட்சி அங்கத்தவர்கள் மத்தியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இங்கிருந்து கேள்விகளை எழுப்பி நீங்கள் பேசுவதை காட்டிலும் கிராமப்புறங்களுக்கு சென்று மக்களுக்கு அறிவூட்டுங்கள் என்ற ஒரு தகவலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் மற்றும் நாமல் ராஜபக்சவும் கூறியதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே தேர்தலில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து தேர்தலில் கள வேலைகளை செய்வதுதான் மிக முக்கியமானது என்ற ஒரு கருத்தை கட்சி அங்கத்தவர்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் மஹிந்த ராஜபக்ச தரப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் முன்னர் இருந்தது போன்ற ஒரு மக்களுடைய அமோக ஆதரவு என்பது பொதுஜன பெருமுனவை பொறுத்தவரையில் இனிவரும் காலங்களில் கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்கிடமான ஒன்றாக இருக்கின்றது. சில வேளைகளில் கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்காமல் மஹிந்த ராஜபக்ச தரப்பில் இருந்து வேறு ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருந்தால் சில வேளைகளில் சில விடயங்களை சிறப்பாக கையாண்டிருக்க முடியும். ஆனால் அவருடைய அனுபவம் இல்லாத இந்த பதவி ஏற்பு என்பது நிச்சயமாக அவர்களுடைய குடும்ப அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்ததாக ஒன்றாக இருந்தாலும் கூட தொடர்ந்தும் ஆளுந்தரப்பாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அடுத்தடுத்த கோணங்களில் எவ்வாறான சிந்தனைகளை அவர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவரும் இந்த விடயங்களை எவ்வாறு கையாளப் போகின்றார் என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது
இந்த 3 பேரினுடைய அணுகுமுறையையும் பார்க்க வேண்டும். வெளிநாடுகளோடு மிகச் சிறப்பாக தங்களுடைய உறவுகளை வளர்த்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அண்மையில்தான் பல நாடுகளுக்குமான சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வடக்கு கிழக்குக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இப்பொழுது அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் அடுத்த வாரம் அளவில் ஜப்பானுக்கான பயணத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு சில நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகின்ற சூழலில் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது வெளிநாட்டு வாழ் புலம்பெயர் இளைஞர்களுடனான ஆதரவின் ஊடாக தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு செய்திகளை கடத்த முடியும் என்று நம்புகின்றார்கள். அதுவும் ஒரு பிரச்சார யுக்தியாக இருக்கின்றது. என்றால் உதவி செய்பவர்கள் புலம்பெயர் மக்கள் என்ற காரணத்தினால் உதவிகள் எங்கிருந்து செல்லுகின்றனவோ அங்கிருந்து கட்டளைகளை பிறப்பிக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற மக்களும் அந்த கட்டளைகளுக்கு செவிசாய்த்து வாக்காளர்களை தெரிவு செய்கின்ற பொறுப்பை அவர்களே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார்கள் என்பதனை அரசியல் கட்சி தலைவர்கள் நன்கு விளங்கி இருக்கின்றார்கள். அதனுடைய அணுகுமுறையாகத்தான் இப்பொழுது இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சஜித் பிரேமதாச தேர்தல் அணுகுமுறையில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாளுகின்றார். காரணம், அவர் கிராமப்புற மட்டங்களில் இருக்கின்ற மக்களுடைய மனங்களை கவர விரும்புகின்றார். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் வெளிநாடுகளுக்கான பயணங்களையும் வெளிநாட்டு சக்திகளுடைய ஆதரவையும் பெற்று வருகின்ற சூழலில் சஜித் பிரேமதாச கிராமந்தோறும் சென்று கிராமத்தில் இருக்கின்ற மக்களுடைய அங்கத்துவத்தை கட்சி அங்கத்துவத்தை புதுப்பிக்கின்ற வகையில் பலரை தங்களுடைய கட்சியில் சேர்த்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் வேறு கட்சிகளில் இருப்பவர்களையும் தங்களுடைய கட்சிகளுடன் இணைக்கக்கூடிய செயல் திட்டங்களை வடிவமைத்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தேர்தல் வியூகத்தில் அதுவும் ஒரு சிறப்பான நிலைப்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. தனியே வெளிநாட்டு வாழ் மக்களை மட்டும் நம்பாமல் யார் வாக்களிக்க போகின்றார்களோ அவர்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய செயல் திட்டங்களை முன்னிறுத்தி நடத்துவது என்பது இன்னும் ஒரு யுக்தியாக இருக்கின்றது. எது இருந்தாலும் 3 கட்சிகளுக்குமான கடுமையான போட்டி நிலவப் போகின்றது. இதில் தமிழ் மக்கள் எவ்வாறு சிந்தித்து செயற்பட போகின்றார்கள் என்பது கேள்வியாக இருக்கின்றது. அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழர்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் ஓரணியில் திரளக்கூடிய சந்தர்ப்பம் மிக மிக கடினமான ஒன்றாகவே சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் தடைகளை தாண்டி அவர்கள் ஓரணியில் திரண்டு ஒரு பொது வேட்பாளரை அறிவித்து மக்களும் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை செவிசாய்த்து அவ்வாறு ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழர்களுடைய பலம் என்பது என்ன என்பதனை அந்த வேட்பாளர் ஊடாக காட்டுகின்ற பட்சத்தில் அதற்கான ஒரு பெறுமதி என்பது மிக அதிகமாக இருக்கும் என்றே நம்பப்படுகின்றது. ஆனாலும் அவ்வாறு இல்லாமல் இந்த திட்டமிடல்களில் ஏதாவது பிழைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் அதுவே தமிழர்களுக்கு பாரதூரமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது. மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இது உலக நாடுகளை இருக்கின்ற ஒரு விடயமாக மாறக்கூடியதையும் தமிழர்கள் தங்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள். இது பிழைப்பு போகின்ற பட்சத்தில் அதுவே தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் முடியக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது. இந்த தேர்தல் என்பது அனைத்து தரப்பினருக்கும் மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களினுடைய வாக்குகள் என்பது மிக பெருமதி வாய்ந்த வாக்குகள். ஆனால் அவை எவ்வாறு திட்டமிடப்பட்டு வழிகாட்டுபவர்களினூடாக எவ்வாறு மக்கள் வழிகாட்டப் போகின்றார்கள் என்ற ஒரு நிலைதான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் நகர்வுகள் என்பது மிக மந்தகதியிலேயே நகர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அது தொடர்பாக நகர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இன்று காலையில் சுமந்திரன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் கூட மிக முக்கியமானது. இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக தான் ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்திருப்பதாகவும் 9ஆம் தேதி இந்த நிகழ்வில் பல விடயங்கள் பேசப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்று பல கட்சிகளை ஒன்றிணைப்பதில் கூட தமிழர்கள் ஒன்றிணையாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்ற நிலையில் இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது எப்படி நகரப்போகின்றது என்பதனை வருங்காலத்தில் நாங்கள் சில நாட்களில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மக்கள் எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் என்பதனை மக்கள் கருத்தறியும் கூட்டங்களின் மூலமாக அறிய வேண்டிய ஒரு பொறுப்பும் தலைமைத்துவத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உரிய பணியாக இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய மனங்களில் இருக்கின்ற விடயங்களை கேட்டு அறிவது என்பது இந்த விடயத்தில் மிக முக்கியமானது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். நன்றி. அந்த தகவலுக்கு அடுத்ததாக விக்கிபீடியா வந்து தமிழ் இன அழிப்பு தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. இதை வந்து இலங்கை அரசாங்கம் நிராகரிக்குமா? என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள்? ஆமாம், இவ்வாறு சர்வதேச ரீதியில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆவணப்படுத்துகின்ற ஒரு நிலையமாக இருக்கின்ற விக்கிபீடியாவில்
நீண்ட நாட்களுக்கு பின்னர் தமிழ் இனப்படுகொலை சம்பந்தமாகவும் அல்லது தமிழ் ஜெனசைட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடக்கூடிய வகையிலும் சொற்பிரயோகங்கள் குறிப்பிட்டு ஈழம் சம்பந்தமான தகவல்கள் ஒவ்வொரு ஆண்டு அடிப்படையிலும் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், என்னென்ன விடயங்களுக்காக கொல்லப்பட்டார்கள், அதில் ஆட்கடத்தல்கள், பாலியல் வன்புணர்வு போன்ற விடயங்கள் எல்லாம் தொகுப்பாக அறிவிக்கப்பட்டு இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதை இப்பொழுது விக்கிபீடியா பிரசுரித்திருக்கின்றது. பொதுவாக யார் வேண்டுமானாலும் விக்கிபீடியாவில் ஆவணப்படுத்தல்களை செய்யலாம். ஆனால் அது அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் தான் அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இது தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்ததன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கை மற்றும் ஏனைய உலகில் இருக்கின்ற மனித நேய தொண்டு நிறுவனங்கள் போன்றவற்றினுடைய தகவல்களை ஆதாரமாக வைத்துத்தான் இந்த விடயங்கள் என்பது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதனை மறக்கக்கூடிய வகையில் இலங்கை தரப்பு ஏதாவது தகவல்களை வெளியிட்டு இதில் உண்மைத்தன்மை இல்லை போன்ற விடயங்களை அவர்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் இதில் இருந்து அது அகற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை வழங்கித்தான் இந்த விடயங்களை எல்லாம் ஆவணப்படுத்துகின்ற பொழுது விக்கிபீடியா அனுமதிக்கின்றது. ஆனால் அது அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லாவிட்டால் அது நிரந்தரமான ஒரு ஆவணமாக இணையதளத்தில் உலாவரக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கும். உலக நாடுகள் பலவற்றிலும் கூகுளின் ஊடாகவும் அல்லது இந்த ஆவண சரிப்படுத்தல்கள் மூலமாகவும் தகவல்கள் தேவைப்படுவோர் சர்ச் செய்து பார்க்கின்ற இந்த ஆவணப்படுத்தலில் இருக்கின்ற விடயங்களை மேற்கோள் காட்டி பலரும் அதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுவது உண்டு. ஒரு விடயத்தை தேடுகின்ற பொழுது விக்கிபீடியாவில் இருக்கின்ற ஆதாரம் என்பது மிக முக்கியமாக பலராலும் நம்பப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான ஈழத்தமிழர்களுக்கு நேர்ந்த இனப்படுகொலை மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய விவரங்கள் போன்றவை எல்லாம் இவ்வாறான விக்கிபீடியா போன்ற தேடுதளங்களில் அல்லது ஆவணப்படுத்தல் தளங்களில் இருக்கின்ற பொழுது அது நிச்சயமாக இலங்கையில் இடம்பெற்ற போர் சம்பந்தமாகவும் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதனை உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு ஆதாரமாக இருக்கும் என்பது வெளிப்படையான உண்மை. இதனை பலரும் விரும்புவார்கள். இருந்த பொழுதிலும் இதில் இருக்கின்ற நம்பகத்தன்மை என்பதனை மேற்கோள் காட்டி, ஏனென்றால் ஆவணப்படுத்தல்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாது விட்டால் அவற்றை நீக்கக்கூடிய ஒரு விடயமும் அதில் இல்லாமல் இல்லை. ஆகவே இந்த விடயத்தை செவ்வனே செய்யக்கூடிய ஆழ்பலமும் புத்திஜீவிகளுடைய ஒரு படைப்பலமும் இலங்கை அரசிடம் இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு கட்டமைப்பு ரீதியிலாக இந்த விடயங்களை செய்யக்கூடிய வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் இவ்வாறு அமைப்புகள் ரீதியாக இந்த விடயங்களை கையாள்வது என்பது மிக கடினமான ஒரு சூழலில் தான் சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாகவோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவோ எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் என்பது மிக மந்தகதியில் சென்று கொண்டிருக்கின்ற சூழலில் இவ்வாறான விடயங்களை எவ்வாறு கையாள்வார்கள் என்ற ஒரு கேள்வி கூட எழுகின்ற சூழலில், ஆனால் இப்படி வந்திருக்கின்ற ஒன்றை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் தமிழர்களும் ஈடுபட வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் பொதுவாக ஒரு தான் விரும்பியவாறு இவ்வாறான விடயங்களை விக்கிபீடியா போன்ற விடயங்களுக்கு நிறுவனங்களுக்கு அறிவித்து தன்னிச்சையாக இவ்வாறு செயற்படுவது என்பது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அவர்களும் தங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களை எல்லாம் இவ்வாறு சமர்ப்பிக்கின்ற பொழுது அல்லது அந்த விக்கிபீடியாவில் இருக்கின்ற விடயங்களை மேலும் மெருகுபடுத்துவதற்கு விருப்பம் இருப்பவர்கள் அந்த ஆர்டிக்கலில் நீங்களும் சென்று உங்களுக்கு தெரிந்த விடயங்களை, நம்பகத்தன்மையான விடயங்களை அதில் பதிவிடுகின்ற பொழுது அது நிச்சயமாக அது பலருக்கும் பயனுள்ளதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியில் இது ஒரு ஆவணப்படுத்தலாக இருக்கும். ஆனால் அதனை செவ்வனே செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கின்றது. இதுவரை வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த தகவல்கள் தமிழ் ஜெனசைட் என்ற தளத்தில் ஆங்கிலத்திலும் வெளிவந்திருக்கின்ற தகவல்களை சரி செய்வது என்பது மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை தமிழர்களும் சரிபார்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் தங்களிடம் இருக்கின்ற ஆவணங்கள் என்று கூறி பொய்யான தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் கூட தமிழர்களுக்கு பாதுகாப்பாக அமைந்துவிடும். ஆகவே இந்த விடயம் என்பது மிக நுணுக்கமாக கையாளப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இவ்வாறான ஒரு விடயம் என்பது விக்கிபீடியா போன்ற ஒரு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தளத்தில் வெளிவந்திருப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக சொல்லலாம். நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு அந்த கேள்வியின்றி நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி ராம்பிரசன்.
நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.